வெல்கம் டு லக்ஷராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம எல்லோருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான வண்டி கடை மசாலா சுண்டல் தான் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக 100 கிராம் அளவுக்கு வெள்ளை பட்டாணியை 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளை சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு மூடி 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 4 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே ஒரு பெரிய பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பட்டாணி நல்லா இந்த அளவு வெந்து வரணும். இப்போ தண்ணியை வடிச்சுட்டு பட்டாணியை நல்லா ஒன்றும் பாதியமாக மசிச்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடான உடனே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுது இதையெல்லாம் சேர்த்துட்டு பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கின உடனே இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தனியாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இந்த அளவு வதங்கின உடனே இதில் நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற தண்ணியை இது கூட சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது நல்லா கொதி வந்த உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பட்டாணியும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்து வேக வச்சுக்கலாம். நல்லா இந்த அளவு பட்டாணி கொதி வந்த உடனே இதில் கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். சுவையான வண்டிக்கடை மசாலா ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டாகவும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லக்ஷராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.